ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ட்ரிப் போன காலங்கள் கடந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி கூட ட்ரிப் போகிற காலங்களே அழகுதாங்க. அப்படி நாங்கள் போன பிளேஸ் தான் கேரளாவில் இருக்கிற அதிரப்பள்ளி ஃபால்ஸ். நைட் டின்னர் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஆட்டம் போட்டுட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம கேரளா வந்துட்டோம்னு சொல்லிட்டு 3 டே ட்ரிப்ஸில் ஃபஸ்ட் டே விசிட் பண்ணது கேரளாவில் இருக்கிற தி பாகவலி ஃபேமஸ் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சலாம் குட்டி கடைக்குள்ளே தான் போனோம். ஆக்சுவலாக அது ரொம்ப குட்டி கடை. எங்களுக்கு முன்னாடி 2 ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வர ஆளுங்களை பொறுத்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட போனதுனால அங்கே ஃபுட்டு ரெடி பண்ண முடியல. அப்போ தான் செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு டீசெண்டான ஹோட்டலுக்குள்ளே போனோம். ஃபுட்டு அங்கேயுமே ஆவரேஜ் தாங்க. 4-5 மணிக்குள்ளே எந்த செஞ்சு வச்சுட்டாங்க போல். எல்லாமே சில்லுன்னு ஆறி போய் தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட்ற இட்லியும் பட்டாணி குருமாவும் தான் நல்லா இருந்தது. கேரளாவில் கடற்கரை ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் செய்கிற பட்டாணி குருமாவே நல்லா இருந்துச்சுங்க. மேலேருந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு கீழே பார்க்க போயிட்டோம். பர் ஹெட்டுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னென்னா ஆற்றுல குளிக்க விடுவாங்களா என்னென்னு தெரியாமல் போயிட்டோம். போகும்போது பார்த்தா அங்கே எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு தண்ணியை பார்த்ததும் நாங்களும் போய் டபார்னு குளிச்சுட்டு 1 hour கிட்ட அங்கேவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நாங்கள் பண்ண பெரிய தப்பே அதுதான். ஏன்னா நீங்கள் போகிறதா இருந்தால் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட கீழே போயிட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் குளிக்கிறத என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் மேலே குளிச்சுட்டு கீழே போயிட்டு அதே ஈரத்தோடு மேலே வரும்போது ஏறவும் இறங்கவும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. சீனரியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே அடிக்கிற இந்த ஃபால்ஸோட சத்தம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல. அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. சில்லுன்னு காற்றும் அந்த அருவியோட சத்தமும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி போகும்போதும் மூவி ஷூட்டிங் இருந்துச்சு. ஹிந்தி ஆக்டர் அக்ஷயோட ஷூட்டிங். எல்லோரும் பார்த்தாங்க. பட் நான் அவரை பார்க்கலைங்க.